வாகன சீரியல் பெட்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமுக்காவது காவேரி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே நிவின் இருந்துட்டு அம்மு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணுறத கேள்விப்பட்டு உங்ககிட்ட எப்படியாவது பேசி அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாவே தனியாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு எவ்வளவு உன் மேலே பாசம் இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோன்னு கொஞ்ச நாள் யோசித்து பாரு காவேரி அப்படின்ட்டு நிவின் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு இவ இதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டா தம்பி. அவளுக்கு அவளுடைய வாழ்க்கை தான் முக்கியம். சுயநலமாக தான் எப்பயுமே முடிவெடுப்பா. மற்றவங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. கங்கா இருந்துக்கிட்டு என்னடி அந்த பொண்ணு உன்கிட்ட பேசுச்சு பழகுச்சு, ஆனால் நீ தானண்டி அந்த பொண்ணுக்கிட்ட அம்மான்னு ஆசையை விதைச்ச. அது வரைக்கும் அந்த பொண்ணு வாட்டில் மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட பழகிக்கிட்டு இருந்துச்சு. நீ தானே மதர்ஸ் டே காம்படிஷனில் அந்த குழந்தையோட அம்மானு பேர் கொடுத்து அந்த குழந்தையோட அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட மனசு நீ தானே அம்மானு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடுவ அப்படின்னு அந்த குழந்தை யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்து தனியாக வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கு பாத்தியா, உன் மேலே உள்ள பாசத்தினால தான். ஆனால் உனக்கு அந்த பாசம்லாம் இருந்த மாதிரி தெரியலை அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனா இருந்துக்கிட்டு பாருக்கா, மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறத நீ தப்பாகவே நினச்சிக்கிடாத. அந்த குழந்தை மனசில் நீ ஒரு ஆசையை விதைச்சிட்டலக்கா, அதுக்காகவாவது விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்கோக்கா. அவங்க அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த குழந்தைக்கு அம்மாவை வரணும்னு அந்த குழந்தையும் ரொம்ப ஆசைப்படுதே. உன் பிடிவாதத்தை விட்டுருக்கா, விஜயை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோக்கா அப்படின்ட்டு யமுனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நர்மதாவும் இருந்துக்கிட்டு அக்கா அந்த பொண்ணு பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுக்கா, பாவங்க்கா. அம்மும் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ கல்யாணம் பண்ணி வேற எங்கேயோ போயிடுவ, அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு மறுபடியும் அம்மா இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்படுங்க்கா. இத்தனை நாளாக நீ பக்கத்தில் இருந்து அம்மா மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்கிட்ட. நீ வேற ஒருத்தவரை கல்யாணம் பண்ணால் அந்த குழந்தைய அவர் பார்க்க விடுவாரா இல்லையோ? அப்படி இருக்கும்போது நீ ப்ளீஸ்க்கா அம்முவை ஏற்றுக்கோக்கா, பொண்ணா ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பாவே நீ கல்யாணம் பண்ணிக்கோக்கா அப்படின்ட்டு நர்மதா சொல்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு இதெல்லாம் இவ காதில் வாங்க மாட்டாடி, அந்த குழந்தை தான் பாவண்டி, அந்த குழந்தை அம்மா இல்லாத குழந்தை. அந்த குழந்தை அவளை தான் அம்மான்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. பாவம் அந்த குழந்தை இவ ஏமாத்த போறா. அது தெரியாமல் அந்த குழந்தை இவ மேலே அவ்வளவு பாசம் காட்டுது. இதனால இவ பாசம் காட்டினதெல்லாம் பொய்யிடி. அதனால தானே இவ இன்னொருத்தவங்களை உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. இவ பாசம்லாம் உண்மையே கிடையாது அப்படின்ட்டு சாரதா வந்து காவேரியை திட்டுறாங்க. உடனே காவேரி போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அம்மு மேலே உண்மையாகவே பாசம் வச்சுருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மு என் குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். அவங்க அப்பா கிட்டே நான் அம்முவை தத்தெடுத்துக்கிடவா அப்படின்லாம் கேட்டேன். அம்மு கிட்ட பேசுனா என்னமோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அம்மு கூடவே நான் இருக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அம்மு பக்கத்தில் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. ஒன்றுவும் சாரதா வந்துட்டு அப்படி நீ கஷ்டப்படுறவாளா இருந்தால் இன்னொருத்தர் எதுக்கு கல்யாணம் பண்ண போகிற, பேசாமல் அம்மாவோட அப்பாவே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஒன்றுவும் காவேரி என்ன பண்ணன்னு தெரியாமல் என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. சரி நான் இப்போ விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறேன் அம்முக்கிட்ட அப்படின்ட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் என்ன காவேரி கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் எடுக்கிறாங்க. காவேரி மிஸ் என்ன மிஸ் அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் இங்கே காவேரி இருந்துட்டு அம்மு ஏதோ வருத்தமாக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கா, அவள் ஸ்கூலுக்குலாம் வர வேண்டாம், நானும் ஸ்கூலுக்கு போகலை, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்ட பரவாயில்ல மிஸ் இருக்கட்டும், அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுவா, நான் அனுப்பி விடுறேன், நீங்கள் எதுக்கு வேண்டாம் மிஸ், நீங்கள் இங்கே வர வேண்டாம் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இல்லை நான் அங்கே வருவேன், அம்மு இப்படி இருக்கும்போது நான் அம்முக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நான் விஜய் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அங்கே நேராக போனதும் தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா காவேரி கிட்ட அம்மா என்னம்மா திடீர்னு வேற ஒருத்தவங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியாமேம்மா, ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் அப்புறம் இங்கே வரமாட்டேல்லம்மா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவே இருந்துட்டு அது எப்படி நான் வராமல் இருப்பேன், அம்மாவை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக இங்கே வருவேன் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு ஆனால் நீ போகிறதுல எங்களுக்கு வருத்தமாக இருக்கே, நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கலையே அப்படின்ட்டு இங்கே சொன்னதும் இங்கே விஜய் சித்தியும் வர்றாங்க. என்னை மன்னிச்சிடுமா, நான் உங்ககிட்ட அன்றைக்கி பேசினதுனால தானே நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு விஜய் சித்தி சொல்கிறாங்க. உடனே காவேரி எதுக்குங்க நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, எனக்காவது ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இப்போ நான் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. இன்னத்தில் இங்கே காவேரி சரி அம்மு இங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. விஜய் ரூமில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே காவேரி வந்து விஜய் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் விஜய் இருந்துட்டு எங்க வாங்க மிஸ் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே அம்மு இப்போ எப்படி இருக்கான் அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல, அவகிட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே சரி நான் பேசுகிறேன், நீங்கள் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏன் வெளியில் இருக்க சொல்கிறாங்க. உடனே இங்கே அம்மு இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட மிஸ்
நீங்க வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இதெல்லாம் உனக்கு யார்டா சொன்னா? அப்படின்ட்டு காவேரி கேட்டதும், இல்ல மிஸ் நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, இந்த சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல சொன்னாங்க. பாட்டி எல்லாரும் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அப்பாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க குழந்தை கேட்குது. உடனேவும் இங்க காவேரிக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு குழப்பமா இருக்குது. இந்நேரத்துல அம்மு இருந்துகிட்டு, நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்புறம் எப்படி எனக்கு அம்மாவா வருவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. உடனே காவேரி, "என்னடா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? சின்ன பிள்ளையா இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா?" அப்படிங்கிறாங்க. "மிஸ் நீங்க தானே அன்னைக்கு அம்மான்னு கூப்பிட சொன்னீங்க. என் கூட சேர்ந்து மதர்ஸ் டே ஃபங்ஷன்லலாம் கலந்துக்கிட்டீங்களே! அப்பனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா புதுசா எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா, இப்ப என்னன்னா, நீங்க வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே. நிஜமா மிஸ்? அப்புறம் நான் உங்கள அம்மான்னு கூப்பிட முடியாதா மிஸ்?" அப்படின்ட்டு அம்மு கேட்குறாங்க. "நீ எப்பனாலும் என்ன அம்மான்னு கூப்பிட்டுக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்பனா நீங்க இங்கேயே இருக்கணும் மிஸ். என் கூடவே இங்கேயே இருக்கணும் மிஸ். அப்பதானே நீங்க எனக்கு அம்மாவா இருக்க முடியும். எங்க அம்மா என்ன பார்க்காம போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்கன்னு அப்பா சொன்னாங்க. என்னைக்காவது திரும்பி வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல போலுக்க. அதனால தான் இன்னும் திரும்பி வரல. உங்களுக்கும் என்ன பிடிக்கலையா மிஸ்? அதனால தான் நீங்க என்ன விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அப்படின்னா இல்லடா, உன்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும்" அப்படின்ட்டு காவேரி அம்முவ கட்டிப்பிடிச்சு சொல்றாங்க. "அப்பன்னா எதுக்கு மிஸ் என்ன விட்டு போறீங்க? மிஸ் எங்க அப்பா ரொம்ப நல்லவர் மிஸ். நீங்க எங்க அப்பாவ தப்பா நெனச்சுக்கிட்டீங்க. அப்பா நீங்க வந்த பிறகு தான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறாங்க மிஸ். எனக்கு தெரிஞ்சு அப்பா உங்க கூட பேசும்போது மட்டும் தான் சந்தோஷமா இருக்காங்க. மத்தபடி அப்பாவ இவ்வளோ சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல மிஸ். எதுக்காக அப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுச்சு. ஏன் சொல்லட்டா?" அப்படின்ட்டு அம்மு கேட்குறாங்க. "ஏன்டா? எதனால?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே ஏன்னா, "நீங்க அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க மிஸ். அதனால தான் அப்பா அவங்க கிட்ட பேசும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க" அப்படின்ட்டு அம்மு சொல்றாங்க. உடனே காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்ன சொல்றடா? உங்க அம்மா அப்படியே என்ன மாரி இருப்பாங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இங்க விஜய் அங்க வெளியில இருக்கிறாங்க. அப்பா ஃபோட்டோல அம்மா ஃபோட்டோவ என்கிட்ட காமிச்சாங்க. அதுல அப்படியேவும் உங்கள மாதிரியே தான் எங்க அம்மா இருந்தாங்க. எனக்கேவும் அதிர்ச்சி ஆயிருச்சு. "இது மிஸ்ஸோட ஃபோட்டோ தானப்பா?" அப்படின்னு நான் கேட்டேன். "இல்ல அம்மா ஃபோட்டோ. அம்மா தான் இது" அப்படின்னு அப்பா சொன்னாங்க. "அன்னையிலருந்து நீங்க தான் எனக்கு அம்மா மாதிரி தெரியிறீங்க மிஸ். நீங்க எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்ட்டு அம்மு சொல்றாங்க. இந்த நேரத்துல தாத்தா வர்றாங்க அங்க. அம்முவும் இங்க காவேரியும் பேசுறதெல்லாம் பார்க்குறாங்க. உடனே காவேரி தாத்தா கிட்ட, "என்ன இவ சொல்றா? ஒண்ணும் புரியலையே! இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க அம்மா அப்படியே என்ன மாதிரி இருப்பாங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "ஆமா அப்பா. அப்படியே அவங்க அம்மா உன்ன மாதிரியே தான் இருப்பா" அப்படின்னு சொல்லி சொன்னதும், "சரி அவங்க ஃபோட்டோ ஏதாவது வச்சிருப்பீங்களா? அத காட்ட முடியுமா?" அப்படின்ட்டு இங்க காவேரி தாத்தா கிட்ட கேட்குறாங்க. உடனே தாத்தா அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. காமிச்சதும் இங்க காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்ன சொல்றீங்க? உண்மையாவே அ அப்படியேவும் இருக்கிறாங்க. என்ன மாதிரியே இருக்கிறாங்க. தாத்தா நீங்க பொய் சொல்லலல்ல. இது நான் தானே?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லம்மா, இதுதான் விஜயோட ஒய்ஃப். விஜயோட ஒய்ஃப் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கிறதுனால தான் விஜய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க ஆசைப்பட்டோம்" அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜயும் வர்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. "ஏங்க அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்கங்க உங்க ஒய்ஃப். இதனால தான் நீங்க என்கிட்ட நல்ல விதமா பேசுனீங்களா? அதெல்லாம் நான் தான் தப்பா நெனச்சுக்கிட்டேனா?" அப்படின்ட்டு காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. "ஆமாங்க. நீங்க அப்படியே என்னுடைய ஒய்ஃப் மாரியே இருக்கிறீங்க. கண்டிப்பா அதனால தான் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதிச்சேன். அந்த ஒரு காரணம் தான். நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே, நான் என் ஒய்ஃப் கிட்ட காட்டுன அன்ப வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணா, அந்த பொண்ணுகிட்ட காமிப்பீங்களான்னு கேள்வி கேட்டீங்களே. ஆனா வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணா, அந்த பொண்ணுகிட்ட என்னால அந்த அன்ப காமிக்க முடியாது. ஆனா உங்ககிட்ட என்னால காமிக்க முடியும். ஏன்னா, நீங்க அப்படியே என் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்கல்ல, அதனால அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. உடனே எங்க அம்மா இருந்துகிட்டு, "மிஸ் நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க" அப்படின்னு அழுகுறாங்க. உடனேவும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுங்க மிஸ். எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு அப்படின்னு சொல்லி அம்மு அழுததும், காவேரி நான் விஜய் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. காவேரியோட ஒரு வார்த்தைனால விஜயும், அம்மும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவுக்கும் சந்தோஷமா இருக்குது. நம்ம செய்ய முடியாதத அம்மு சாதிச்சுட்டாளே அப்படின்ட்டு. இங்க காவேரி அம்முவுக்காக நான் இத ஏத்துக்கிறேன் இந்த கல்யாணத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, இங்க அம்மு ஆசைப்படுறதுக்காக நான் கொஞ்ச நாள் அம்மாவா இருக்கிறேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க எப்படி உங்க ஒய்ஃப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ, அதே மாதிரியே நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அக்ரீமெண்ட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம அக்ரீமெண்ட் போட்ட மாரி காவேரி அக்ரீமெண்ட் போடுறாளா? சரி, சரி. நம்ம எப்படி அக்ரீமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணோம், அதுக்கடுத்து நம்ம மனசு எப்படி மாறி காவேரியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். அதே மாதிரியேவும் நடந்தா சரி அப்படின்ட்டு இங்க விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.